இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங்கில் 4வது பண்ணையில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பரவல், தொடரும் அழிப்பு நடவடிக்கை. பினாங்கு தாசை கொலுக்கோரில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் தொற்றுக்கு 4வது பன்றி பண்ணை பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொற்று இனமும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கால்நடை சேவைத்துறை கூறியது. கம்போங் செலாமாட்டில் உள்ள மற்ற பன்றி பண்ணைகளும் செபரங்பிறையில் உள்ளவையும் பாதிக்கப்படவில்லை என அத்துறையின் தலைவர் டாக்டர் சைராபானு முகமது ரஜோப் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 4 பண்ணைகளில் இதுவரை 1083 பன்றிகள் அழிக்கப்பட்டு பண்ணை நிலங்களிலேயே புதைக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 2 பண்ணைகளில் பன்றிகளை அழிக்கும் நடவடிக்கை இன்று தொடங்குகிறது. எனினும் பன்றி காய்ச்சல் பரவிய ஏராளமான பன்றிகள் இறந்துவிட்டது சோதனையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 4 பண்ணைகளில் மொத்தமாக 6000க்கும் மேற்பட்ட பன்றிகள் இருப்பதாக அறியப்படுகிறது. தாய்லாந்து கம்போடியா அமைதி பேச்சுவார்த்தைக்கு உதவ மலேசியா வந்துள்ள அமெரிக்க அதிகாரிகள். எல்லை மோதலில் ஈடுபட்டுள்ள தாய்லாந்து கம்போடியா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு உதவும் நோக்கில் அமெரிக்க அதிகாரிகள் மலேசியா வந்துள்ளனர். அமெரிக்க வெளியுறவு துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அதனை தெரிவித்தார். ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசியா இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளது. புத்ரஜயாவில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இன்று 3 மணிக்கு அது தொடங்குகிறது. தாய்லாந்து கம்போடியா மோதல் கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டு இந்த வட்டாரத்தில் அமைதி மலர வேண்டும் என்பதே அமெரிக்காவின் விருப்பம். அதைத்தான் அதிபர் டொனால்டு டிரம்பும் வலியுறுத்துவதாக ரூபியோ சொன்னார். தாய்லாந்து கம்போடியா சண்டைக்கு இரு தரப்பிலும் இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். தவிர எல்லை பகுதியிலிருந்து 2 லட்சம் பேர் வரை பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். 2 மனைவிகளை கொண்ட முதியவர் குழந்தைகளை கற்பழித்ததாக கோத்தபாருவில் குற்றச்சாட்டு. ஏற்கனவே 2 மனைவியரை கொண்ட 64 வயது முதியவர் சொந்த குழந்தைகளையே கற்பழித்ததாக கிளந்தான் கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கடந்த ஜனவரி 18ஆம் தேதி பாச்சோக் குபாங் கோலோகில் உள்ள கிராமத்தில் அக்கொடூரம் நடந்துள்ளது. அனைவரும் ஒன்றாக வசித்து வரும் வீட்டின் ஓர் அறையில் யாரும் இல்லாத போது 18 வயது குழந்தைகளை அம்முதியவர் கற்பழித்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. எனினும் அந்நபர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 12,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அந்நபர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 25 வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகள் வரை சிறையும் பிறம்படி தண்டனையும் விதிக்கப்படலாம். சிங்கப்பூர் சாலையில் திடீர் பள்ளத்தில் காரோடு விழுந்த பெண்ணை காப்பாற்றிய வெளிநாட்டு தொழிலாளி பிச்சை உடையப்பன். சிங்கப்பூர் சாலையில் திடீரென உருவான பள்ளத்தில் காரோடு விழுந்த பெண்ணை அங்கிருந்த தமிழக தொழிலாளர்களை காப்பாற்ற உதவி உள்ளனர். தஞ்சோங் கோத்தோங்கில் கட்டுமான தளத்தில் மேற்பார்வையாளராக உள்ள பிச்சை உடையப்பன் சுப்பையாவும் இதர சில பணியாளர்களும் சம்பவத்தின் போது பெரும் சத்தத்தை கேட்டுள்ளனர். சத்தம் வந்த இடத்தை நெருங்கி பார்த்தபோது தண்ணீர் தேங்கி இருந்த திடீர் பள்ளத்தில் கார் விழுந்து கிடந்தது. அதிலிருந்து பெண் வெளியேறுவதை கண்டு அவருக்கு உதவ சிகிச்சை நினைத்தனர். பின்னர் அப்படி செய்தால் தாங்களும் உள்ளே சிக்கிக் கொள்வோம் என்ற அச்சத்தில் பிறகு கயிற்றை கொடுத்து 5 நிமிடங்களுக்குள் அப்பெண்ணை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தனர். அப்பெண்ணை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும் என்பது மட்டுமே அப்போது நோக்கமாக இருந்ததாக சிங்கப்பூரில் 22 ஆண்டுகளாக வேலை செய்யும் 46 வயது பிச்சை கூறினார். இதுபோன்ற மீட்பு பணி அனுபவம் தமக்கு இதுவே முதல் முறை என்றும் அவர் சொன்னார். இவ்வேளையில் பிச்சை உடையப்பன் மற்றும் சக ஊழியர்கள் விரைவாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு பெண்ணின் உயிரை காப்பாற்றியதை சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகம் வெகுவாக பாராட்டியுள்ளார். எல்லை மோதலை தீர்க்கும் அமைதி பேச்சுவார்த்தை. தாய்லாந்து கம்போடியா அதிகாரிகள் இன்று புத்ரஜயாவில் அன்வாருடன் சந்திப்பு. எல்லை சண்டையை நிறுத்தும் விதமாக தாய்லாந்து மற்றும் கம்போடியா அதிகாரிகள் இன்று புத்ரஜயாவில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசியா அதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு அப்பேச்சுவார்த்தைக்கு தாம் தலைமை ஏற்கவிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அமைதி பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனைகள் குறித்து விவாதிக்கப்படும். எனினும் உடனடி போர் நிறுத்தமே முக்கியம் என்றார் அவர். சமாதானமாக போய்விடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவ்விரு நாடுகளையும் அறிவுறுத்திய பிறகு இந்த அமைதி பேச்சுவார்த்தை உதயமானது. சீனாவும் அதனையே வலியுறுத்தியதாக அன்வார் சொன்னார். இணக்கத்திற்கு வருவது சற்று கடினம்தான் என்றாலும்
வட்டார அமைதியை முன்னிறுத்தி பேச்சுவார்த்தையை வெற்றி பெற செய்ய மலேசியா தன்னால் ஆனதை செய்ய முடியும் என பிரதமர் கூறினார். தேசிய முன்னணி அல்லது ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு மாய்கா வெளியேறக்கூடாது. சாகித் ஹமீதி வலியுறுத்து. ஒற்றுமை அரசாங்கத்தில் பங்களிக்க எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படாவிட்டாலும் தேசிய முன்னணியில் நீடிப்பதே மாய்காவின் எதிர்காலத்திற்கு நல்லதாகும். எனவே பாரிசானில் இருந்தோ ஒற்றுமை அரசாங்க கூட்டணியில் இருந்தோ மாய்கா வெளியேறக்கூடாது என தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி கேட்டுக் கொண்டுள்ளார். மாய்கா மிகச்சிறந்த உட்கட்டமைப்பை கொண்ட கட்சி என்பதோடு இந்தியர்களின் நலன் காக்கும் கட்சியாகும். எனவே இந்தியர்களின் ஆதரவு மீண்டும் இதன் பக்கம் திரும்பும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் மாய்காவின் பிரதிநிதித்துவம் நிச்சயமாக உயரும். அம்னோ, மாசிசா, மாய்கா மூன்றும் தேசிய முன்னணிக்கு மூவேந்தர்கள் போல இந்த உறவு நீட்டிக்க வேண்டும் என துணை பிரதமருமான சாஹித் சொன்னார். கட்சியின் எதிர்காலம் குறித்து வரும் அக்டோபர் பொது பேரவைக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் முன்னதாக கோடி காட்டியிருந்தார். இணையத்தில் டொயோட்டா ஹிலிக்ஸ் வாகன விற்பனையாம். 2,41,700 ரிங்கிட் மோசடிக்கு ஆளான முதியவர். இணையம் வாயிலாக 4 சக்கர வாகனத்தை வாங்க முயன்ற ஒரு ஆடவர் 2,41,700 ரிங்கிட்டை இழந்து மோசம் போயுள்ளார். பயன்படுத்தப்பட்ட 2017 மாடலான டொயோட்டா ஹிலிக்ஸ் 2.4 வாகன ஆட்டோ வாகன விற்பனைக்கு என்ற பேஸ்புக் விளம்பரத்தால் 52 வயது அந்த வங்கியாளர் கவரப்பட்டுள்ளார். இதையடுத்து ஸ்லாங்கூர் போர்ச்சுகலானில் இயங்கி வரும் கார் விற்பனை நிறுவனத்தை சேர்ந்தவர் என கூறப்பட்ட ஒரு நபருடன் வாட்ஸ்அப் வாயிலாக அவர் தொடர்பு கொண்டார். பிறகு ஜூலை 9 முதல் 21ஆம் தேதி வரைக்கு உட்பட்ட காலகட்டத்தில் 18 வங்கி கணக்குகளுக்கு 40 தடவையாக 2,41,700 ரிங்கிட்டை அவர் மாற்றியிருக்கிறார். அவை அனைத்தும் அவரின் சேமிப்பு மற்றும் EPF பணமாகும். இவ்வளவு பணம் போட்ட பிறகும் சுங்கத்துறையின் கைவிரல் ரேகை அலுவலுக்காக கூடுதல் 31,000 ரிங்கிட் தேவை என கேட்கப்பட்ட போதே அவ்வாடவருக்கு சந்தேகம் கிளம்பியது. வாகனமும் கைக்கு வந்து சேர்ந்த பாடில்லை. இதையடுத்து நேற்று காலை குவால திரங்கானோ போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் செய்தார். கிளந்தானில் 10 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 102 கிலோ கஞ்சா பூக்கள் கடத்தும் முயற்சி முறியடிப்பு. கிளந்தான் சுங்கத்துறையின் அதிகாரிகள் புதன்கிழமை அன்று 2 வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட 10 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 102 கிலோ கஞ்சா பூக்களை கடத்தும் முயற்சியை முறியடித்தனர். வரி தீர்வையற்ற மண்டல நுழைவு பகுதியிலும் பேருந்து முனையத்திலும் அந்த கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளந்தான் சுங்கத்துறையின் இயக்குநர் வான் ஜெமில் வான் அப்துல் வான் லாங் தெரிவித்தார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது 2 பெண்கள் உட்பட 3 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வரி தீர்வையற்ற மண்டல பகுதியின் நுழைவு இடத்தில் கைவிடப்பட்ட 3 பேக்குகளில் புதன்கிழமை அன்று காலை 10:30 மணி அளவில் நடத்தப்பட்ட முதல் சோதனையில் 88 பொட்டலங்களை கொண்ட கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அன்றைய தினம் மோட்டார் சைக்கிளின் பின்னால் ஒரு பேக்குடன் அமர்ந்திருந்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 32 பொட்டலங்களை கொண்ட கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வான் ஜமால் கூறினார். 1952ஆம் ஆண்டின் அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் 39B விதியின் கீழ் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. KLCC வட்டாரத்தை சேர்ந்த 30 புகைப்பட கலைஞர்களுக்கு 2,000 ரிங்கிட் அபராதம். அண்மையில் KLCCயில் எழுந்த பல்வேறு விவகாரங்களை தீர்க்க கோலாலம்பூர் அதிரடி படையான நேற்று நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 30 தெரு புகைப்பட கலைஞர்களுக்கு குற்றப்பதிவு எனப்படும் காம்புவான் வழங்கப்பட்டது. புகைப்பட கலைஞர்களில் ஒருவர் ஒத்துழைக்க மறுத்ததால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் இருந்த அதிகாரிகளால் நிலைமை நிபுணத்துவ ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்டு எல்லாம் சுமூகமாக நடந்தது. புகைப்படம் எடுத்தல் சேவைகளை வழங்கிய குற்றத்திற்காக குற்றப்பதிவு வழங்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. இதுவே முதல் முறை என்று அடையாளம் கூற விரும்பாத தெரு புகைப்பட கலைஞர் ஒருவர் கூறினார். அதிகாரிகளின் அனுமதியின்றி KLCCயை சுற்றியுள்ள பார்வையாளர்களுக்கு பொது இடங்களில் விவேக கை தொலைபேசிகளை பயன்படுத்தி புகைப்பட சேவைகளை வழங்கியது குற்றம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது என தங்களுக்கு வழங்கப்பட்ட குற்றப்பதிவில் 2,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் நியாயம் என்பதோடு தினசரி சம்மன் வழங்கப்பட்டால் எப்படி இந்த தொகையை செலுத்துவது? புகைப்பட கலைஞர் ஒருவர் வினவினார். இரவு 9 மணி அளவில் தொடங்கிய இந்த நடவடிக்கையில் போலீஸ், மலேசிய குடிநுழைவுத்துறை மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள்
மற்றும் பணியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது.